ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கனி தமிழ் டெக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வீடியோவை மேக் பண்ணிட்டோம், டக்குன்னு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டால, நெக்ஸ்ட் வாட் எவர் நிறைய சோசியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேங்க, உங்களுடைய சேனல் growth ஆகவே ஆகாது, வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. ஸோ நீங்க இந்த மாதிரியான விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன், கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேனல்ல இருக்கிற வீடியோ லிங்கை உங்களுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வீடியோவை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணும் போது, அதாவது இப்ப நான் டெக் சேனல் வச்சிருக்கேன், எல்லாருமே டெக்னா என்னன்னே தெரியாது சில பேருக்கு. சோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணும் போது என்ன ஆகுனா, ஏதோ வெளியிருந்து ஏதோ லிங்க் ஷேர் பண்ணிருக்காங்க போல, அதனால சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலுமே ஜஸ்ட் உள்ள போயிட்டு வெளியே வந்துருவாங்க. சோ நமக்கு அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கிளிக் த்ரோ ரேட், CTR வந்து ரொம்ப ரொம்ப குறையும். அப்படி குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய வீடியோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைஞ்சு போயிடும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், நெக்ஸ்ட் என்னென்ன வலைதளங்கள் நெட்வொர்க் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கண்டிப்பா வராது. இங்க பாருங்க, YT ஸ்டுடியோ டேஷ்போர்டு, அதாவது இந்த டேஷ்போர்டுல இங்க வாட்ஸ்அப்ஸ் உங்களுக்கு அதிகமா காமிக்கும். ஆனா இந்த எரன் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் சொல்ற விஷயத்த கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, அதுக்கு 100 உண்மையா இருக்கும். அது என்னன்னா, இப்ப வந்து இந்த சோசியல் மீடியாவில நான் பேசினா மட்டும்தான் எனக்கு பணம் வரும், மணி வரும், எனக்கு டேட்டா எல்லாம் கலெக்ட் ஆகி இந்த இடத்துல வந்து மாசம் இவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, இவ்வளவு வியூஸ் வந்திருக்குன்னு வரும். சோ நீங்க இதை தவிர்த்துட்டு, யூடியூப்ல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, நீங்க டக்குன்னு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப்ல ஒரு 30 பேர் பார்த்திருப்பாங்க, அது வந்து யூடியூப்ல டேட்டா எடுத்துக்கப்படாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுல வர வியூஸ் எல்லாம் வந்து இந்த எரன் பேஜ்ல கண்டிப்பா வராது. ஏன்னா யூடியூப்ல பார்த்தா மட்டுமே யூடியூப் டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த பேஜ்ல காட்டும். நல்லா புரிஞ்சுதுங்களா? நீங்க இதை தவிர்த்துட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அதெல்லாம் நீங்க போட்டு உங்களுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திருப்பாங்க, அதெல்லாம் வர வாட்ஸ்அப்ஸ் எல்லாம் கண்டிப்பா யூடியூப் எடுத்துக்காது. அதை விட்டுட்டு நீங்க யூடியூப்லயே நீங்க நிறைய ஷேர் பண்ணுங்க. எப்படின்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன் மூலம் நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி ஷேர் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து தமிழ்ல ஒழுங்கா வைங்க, டைட்டில ஒழுங்கா வைங்க. அப்படி நீங்க உங்களுடைய சேனல்ல உங்களுடைய யூடியூப்லயே ஒழுங்கா வச்சா கண்டிப்பா உங்களுடைய யூடியூப் ஆடியன்ஸ் நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க. அப்படி கிளிக் பண்ணா உங்களுடைய யூடியூப் டேட்டா உங்களுடைய யூடியூப்லயே இருக்கும். வெளியே இருக்கிற டேட்டா வந்து இந்த YT ஸ்டுடியோல இங்க காமிக்குமே தவிர நமக்கு எரன் பேஜுக்கு வராது. சோ இந்த YT ஸ்டுடியோல இங்க காமிக்கிற டேட்டா நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரிஜினல் டேட்டா கிடையாது. நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா, ஒரிஜினல் மானிட்டேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த எரன் பேஜ்ல தான் நம்மளுடைய ஒரிஜினல் மானிட்டேஷனுக்கான தகுதிகள் இங்கதான் இருக்கு. இந்த எரன் பேஜை நீங்க நல்லா பாருங்க, 500 சப்ஸ்கிரைபர், 3000 வாட்ச் ஹவர்ஸ், நெக்ஸ்ட் வந்து 30 lakh. இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வாட்ச் ஹவர்ஸ் அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா போதும். ஒருவேளை நீங்க இது இல்லைன்னா இது 30 லட்சம் வியூஸ் கம்ப்ளீட் பண்ணா போதும். இது ரெண்டுத்துல எதனா ஒன்னு கம்ப்ளீட் பண்ணா போதும் உங்க மானிட்டேஷனுக்கு. இதுக்கு வந்து நீங்க வெளியெல்லாம் ஷேர் பண்ணி வாட்ச் ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு YT ஸ்டுடியோல கொண்டுட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி கொண்டுட்டு வந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பா தகுதியற்றது. நல்லா புரிஞ்சுங்களா? அதுக்கு பதில நீங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் என்னென்ன ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாட்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு லைவ் ப்ரூஃப் வந்து நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன், கண்டிப்பா மறக்காம பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கண்டென்ட்ல ஸ்டஃப் இருக்கணும். சோ அந்த மாதிரியான ஸ்டஃப் உள்ள கண்டென்ட்டை எங்கிருந்து எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, சப்ஸ்கிரைபர் மனசறிஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோல இருக்கிற மாதிரி உங்க சேனலுக்கு என்ன ரிலேட்டடான வீடியோ இருக்கோ அதை நீங்க கண்டிப்பா போடுங்க. சில பேர் ஷார்ட்ஸ் போட்டாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவை நீங்க ட்ரைலர் மாதிரி ஷார்ட்ஸ்ல கொடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கிற மாதிரி நீங்க உங்களுடைய ட்ரெண்டிங்கான டாபிக்கை செலக்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ணி போடுங்க. ஈஸியா ரொம்ப உங்களுக்கு வாட்சஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அப்படி கம்ப்ளீட் ஆயினா மானிட்டேஷன் கிடைச்சிடும்.
ஸோ நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நீங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டா இதெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா ஒன்லி பப்ளிசிட்டிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். உங்களுடைய சேனல் மானிட்டேஷனுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. இருக்கிற வாட்சர்ஸ் கணக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க எரன் பேஜ்ல. நல்லா புரிஞ்சுதுங்களா? அதுக்கு பதில் நீங்க கம்யூனிட்டி டேப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏன் வியூஸ் போகவே மாட்டிருக்கு, 1-2 வியூஸ் தான் போகுது, எனக்கு நிறைய வியூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய சேனலை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுடைய சேனல் எந்த மாதிரியான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க மறக்காம பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் எல்லாம் ஐப்ல இருக்கும், நல்லா ஐல போயிட்டு இருக்கும். திடீர்னு சடனா ஒரு நாள் வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் விளக்கம் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சேனலை நீங்க வெரி வெல்லா க்ரோத் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில், அதாவது நான் சொன்ன விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் பயனுள்ளதாக இருந்தா கண்டிப்பா நீங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நம்ம டே பை டே அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நீங்க கண்டிப்பா இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.